நேற்று என்ன பார்த்தோம் என்றால், இறைப்பணி செய்பவர் மறுப்பவராக இருந்தால் என்ன செய்வது என்று பார்த்தோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இறைப்பணி என்ற பெயரில் ஒரு குருவானவர் உறவு கேட்பவர்களை பார்த்து, உறவு கேட்கும் ஒரு பொதுநிலை இறைப்பணியாளர் சபை, என்ன நிறைய புரிய மாட்டேங்குது, அதனால அதோடைய உண்மையான பெயரை சொல்கிறேன். அதுக்கு அதாவது லத்தீனில் OFS அப்படின்னு என்னன்னா, ஆர்டோ பிரான்சிஸ்கானுஸ் செக்குலர்ஸ் அப்படின்னு அதோட பொருள் இதுதான். பொதுநிலையினராக இருக்கும் இறைப்பணி செய்யும் அசிசியார் பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான தமிழாக்கம். அந்த சபை என்ன என்றால், அசிசியார் பக்தர் சொன்னனால பிரான்சிஸ்கன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். பிரான்சிஸ்கன் என்றாலே என்னன்னா, அசிசியாருடைய செயல் என்றாலே என்ன என்றால், கடவுளிடம் உறவு கேட்பது. அதனால் இந்த சபையில் இருப்பவர்கள் என்ன செய்வார், உண்மையான பிரான்சிஸ்கனாக இருப்பவர்கள். ஒரு போலி பிரான்சிஸ்கன் பற்றி பேசல, நிறைய போலி பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பார்த்திருக்கிறேன். அதுக்காக உயிரை கொடுத்து போராடி அனைவரையும் மறுப்பவராக மாத்திரத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பழி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் பிரான்சிஸ்கன் குருக்கள் இருக்கிறார்கள். அன்பின் அமலன் என்று ஒரு குருவானவர் இருந்தார். இது முன்னாடி பேசியிருக்க மாட்டேன் அந்த பேரை. அது மாதிரி ஒரு விஷயம் செய்தார். நீங்க மறுப்பவராக மாறவில்லை என்றால் இந்த சபையின் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, மறுப்பவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை சட்டத்தை மீறி, அந்த சபையில் உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் மீறி, எலெக்ஷன்லாம் இல்லாம எலெக்ஷன்லாம் வச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை மாற்றி அமைச்சு ஏதோ பண்ணி இந்த சபையை கொண்டு போய் மறுப்போர் சபையாக மாற்றினார். எதுக்காக சொல்றேன், அவர் குறை சொல்ல யாருக்காக சொல்லல, அவருக்கு அவனுக்கு பரஸ்பர உறவு நல்ல உறவு தான் இருக்கிறது. ஆனால் அவர் இறைப்பணியாளரா, அதுக்கு வர இது போன்ற இறைப்பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி மீட்பு பெற முடியும், மற்றவர்களை மறுக்க சொல்கிறார்கள். என்னத்த, கடவுளுடைய ஆஃபரை, கடவுளுடைய காணிக்கையை ஏற்க மறுப்பது. அதுதான் பிரேஸ் தி லார்ட் சொல்லும் செயல். அப்ப இந்த பிரேஸ் தி லார்ட் சொல்லக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்க, அவங்க கேட்பதில்லை. ஒண்ணு, கேட்காமல் இருந்தால் நடுநிலை போல, அப்படியும் இல்லாமல் என்ன தெளிவாக சொல்கிறார்கள், வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். இவர்கள் இறைப்பணி செய்கிறார்களா, அவர்களுடைய வரையறைப்படி அவர்கள் இறைப்பணி செய்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய வரையறைப்படி இறைப்பணி செய்கிறார்களா, அதை பார்க்க வேண்டும். இறைப்பணி என்றால் என்ன, போய் ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறது, ஏழைங்களுக்கு சட்டை கொடுக்கறது, ஜெயில போய் பார்க்கறது, இதெல்லாம் இறைப்பணி இல்ல. பூசை வைக்கிறது இல்ல. அவருக்கு அதான் இறைப்பணின்னா இறைவனுக்கு என்ன செய்கிறார்கள் அதை பார்க்க வேண்டும். பூசை அவங்க வைக்கிறாங்கல்ல, இது யாருக்கு வைக்கிறாங்க, இது திருச்சபைக்காக வைக்கிறார்கள், அவர்களுக்காக வைக்கவில்லை. திருச்சபையிடம் அவர்கள் வேலை செய்கிறார்கள், அந்த கிரெடிட் திருச்சபைக்கு போகும், இவர்களுக்கு அல்ல. இவர்களுக்கு எப்படி போகும்னா, எப்ப போகும் என்றால், அந்த நபர்களை கேட்போராக மாற்றினால் அதற்கு பேர் இறைப்பணி. கேட்காத நபரை நாட்டி மறுக்கும் நபரை, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. மறுப்பவர்கள் பெந்தோஸ்காரங்க, கேட்காதவர்கள் தான் மற்ற மதத்தினர். அவர்கள் மறுக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அவங்க சும்மா சாதாரணமா இருக்கிறாங்க. மற்ற இந்து மதம், முஸ்லீம் மதம் போன்ற மதங்கள்லாம் இருக்கிறார்களவா, அவர்கள் நமக்கு எதிராக வர்றதில்லை, அதான் நற்கருணைக்கு எதிராக பேசுறதில்லை. அதனால அவங்க கேட்காத நபராக இருக்கிறார்கள். மறுப்பவர்கள் யாருன்னா, நற்கருணைக்கு எதிராக பேசுறான், நற்கருணை திட்டுறான், வெறும் அப்பம், வெறும் சிலை கோப்பான ஒரு பொருள், மன்னக பொருள், அது வெளிப்பட்டால் சிலை வழிபாட்டுக்கு சமம் என்று சொல்லி குறை கூறுகிறார்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து. அதனால் அவர்கள் மறுப்பவர்களாக இருக்கிறார், கடவுளையே தூஷணம் செய்பவர்களாக. நிந்தை அவமானத்துக்காக தான் முன்னாடி ஆராதனை வைப்பார்கள், நற்கருணை ஆராதனை என்று சொல்லுவோம் அல்லவா. இந்த நிந்தை அவமானத்தை சரி பண்ணுவதற்காக என்று சொல்லிதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப அங்கேயே என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நிந்தை அவமானத்துக்காக சொல்லக்கூடிய அந்த மன்றாட்டு ஜபத்தை விட்டுட்டு பிரேஸ் தி லார்ட் அப்படிங்கிறது, இல்லாட்டி பெந்தகோஸ்து பாட்டு பாடுறது. இவங்க நிந்தை அவமானத்தை போக்குறதுக்காக இருக்க ஆராதனையில போய் உட்கார்ந்துட்டு இவங்க நிந்தை அவமானம் செய்து கொண்டிருப்பார்கள். யார, நற்கருணை ஆண்டவரை. அது என்ன என்றால் மறுப்பது, உறவு கேட்க மறுப்பவராக மாற்றுகிறார்கள். அந்த ஃபாதரும் அதை பாடிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருக்கமா, அப்படியே மனசு அப்படியே அதெல்லாம் இந்து மதத்துடைய நம்பிக்கை அப்படியே உருக்கமா வருதுலாம். கிறிஸ்தவ மதத்துல உருக்கத்துக்கே வேலை இல்லை. அப்படி பார்க்க போனா இவரெல்லாம் போப்பாண்டவரெல்லாம் வெளியே வர மாட்டாங்க, 24 மணி நேரம் தியானத்துல உட்காந்துருக்கணும், பெரிய பதவி, பெரிய தியானம். அதெல்லாம் நீங்கள் நம்ம திசை திருப்பிக்கிறார்கள். அது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் இருக்கலாம், உருக்கலாம், ஒரு அளவு இருக்கலாம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் மிகைப்படுத்தி அதுதான் மீட்புக்கான வழி என்பது போல் காட்டி அவர்கள் கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்கிறார்கள். அது இறைப்பணியா? இப்படி கடவுளுக்கு எதிரான செயலை செய்வதற்காக வீரை விட்டுட்டு, இல்லறத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க சேர்ந்துவது என்ன? அதுக்கு பேரு இறைப்பணி அல்ல.
இறைப்பணிக்காக செய்யப்படும் தியாகம் அல்ல. இறைவனுக்கு எதிரான யாரு? சாத்தான் தான். ரெண்டுக்கு நட்புலாம் யாரும் இல்லை. ஒன்னு இறைவன், இன்னொன்னு சாத்தான். அப்ப அழகை பணி செய்ய வருகிறார்கள். அழகை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை இவர்கள் எடுத்து செய்கிறார்கள். இதான் உண்மை. அவர்களை நான் அழகை என்று சொல்லவில்லை. ஆனால் அழகை செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள். புனிதர்கள், மகான்கள் எல்லாம் வச்சுங்க. நீ இப்போ மகானாயிரு எவனாலும் கேட்கலன்னா கொடுப்பாரா? அதை பாருங்க. உறவுக்கு நாம் கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, ஒவ்வொரு குருவுடைய கடமை. இன்னொன்று இறைப்பணி என்ற அந்த கிரெடிட், அந்த புண்ணியம் என்று சொல்கிறோம் அல்லவா, மெரிட், அது கிடைக்க வேண்டும் என்றால் மற்றவர்களையும் நீங்கள் கேட்க வைக்க வேண்டும். நீங்களும் மறுப்போராக மாறக்கூடாது முதல்ல. அதனால் அது போங்க. பேசலாட் சொல்றீங்களா சொல்லலையா, அது அடுத்த பிரச்சனை. சொல்ல நிறுத்தினாலே மீட்பு கிடைக்குமா? கிடைக்காது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் பேசலாடே சொல்ல மாட்டேன், கேட்டு ஒன்று மீட்பு இழக்கல. ஆனால் மீட்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. நீங்க கேட்கணும். இறைப்பணியாளர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு வந்த சோதனை என்னன்னா, மற்றவர்களை கேட்க வைத்தால்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய மீட்புக்காக கடவுளிடம் உறவை கேட்கிறார்கள். ஆனால் இறைப்பணியிலிருந்து தவறுபவர்களுக்கு கடவுள் உறவு தர மாட்டார். இதான் உண்மை, நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். அதுல கேட்காதவர்களுக்கே கொடுக்க மாட்டாங்கிறப்ப மற்றவர்களை மறுக்க வைத்தால் தண்டனை கொடுப்பாரா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இறைப்பணிங்கிற பேர்ல இறைவனுக்கு எதிரான செயலை செய்பவர்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள். நாளை அடுத்த கேள்வி பார்ப்போம். அது அநேகமாக நாளை தான் என்ன கேள்வி இருக்கிறோம் என்றால், மீட்பு என்றால் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். இன்றைய பார்த்ததா அந்த கோணத்தில் நாளை பார்ப்போம், அல்லது வேற கேள்வி பார்ப்போம்.